பல வருஷமாக என் கம்பெனியில் உண்மையாக வேலை பார்த்தேன் பிரதர். ஆனால் நியாயமான சம்பளம் எனக்கு கிடைக்கலையே. என்னை நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என் மேனேஜர் எனக்கு அநீதி தான் செய்து கொண்டு இருக்கிறார். என் வழக்கை விசாரிக்க யாருமே இல்லையே பிரதர். என்னுடைய நியாயத்தை கேட்கறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையே. கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வாரா? நான் போகிற இந்த கடினமான பாதையை கர்த்தர் பார்க்கிறாரா? பைபிளில் இதே பாதையில் கடினமான பாதையில் ஒரு மனுஷன் போய் கொண்டிருந்தார். எத்தனை வருஷம் தெரியுமா பிரதர்? 20 வருஷமாக போய் கொண்டிருந்தார். ஆனால் முடிவில் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் பார்த்தாருன்னு நம்ம பார்ப்போம். The Lord is watching over all your hardship, my friend. He will surely bring righteousness, not in your time, but in His time. God will bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். வசனம் சொல்கிறது, என் நாமத்துக்கு நீங்கள் பயந்திருக்கிறீங்களா, உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். த சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் சூரியன் உதிக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு என் வாழ்க்கையில் ஒரு நீதி கிடைக்கலையே, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு நீதி கிடைக்கலையே நீங்கள் இருக்கிறீங்களா? என்னுடைய குடும்பத்தில் ஒரு நீதி கிடைக்கலையே பிரதர். நான் நல்லது தானே செஞ்சேன், ஆனால் எனக்கு விரோதமாக அவங்க தீமை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே. என்னை புரிஞ்சுறதுக்கு யாருமே இல்லையா? என்னை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய எல்லா போக்கையும் வரதையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், நிச்சயமாகவே நீதியின் சூரியன் உங்கள் சிரசின் மேலே உதிக்கும். பைபிளில் இங்கே ஒரு நபரை பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 20 வருஷமாக நீதி கிடைக்காம அவர் இருக்கிறாரு. முற்பிதாக்களில் ஒருவரான அந்த யாக்கோபை பற்றி தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், 20 இயர்ஸ் சரியான ஒரு பாண்டேஜில் அவர் இருந்திருக்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரை. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இது யார்கிட்ட சொல்றாருன்னா, யாக்கோபு தன்னுடைய மாமனாராகிய லாபான்ட்ட அவர் சொல்றாரு. சொந்த தாய் மாமா, அவருடைய 2 பிள்ளைங்களை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்றாரு, பாருங்க, இந்த 20 வருஷமான அவனிடத்தில் நான் உழைச்சேனே, நான் தூங்கவே இல்லையே, நான் பகல் வெயில்னு பார்க்காம நான் உழைச்சேனே, உங்கள் மாட்டில் ஒரு செனை கூட நான் அழியலையே, இந்த மாதிரி நான் கடினமாக நான் உழைச்சேனே, இவ்விதமாய் நான் பாடுபட்டனே அப்படின்னு அவர் சொல்கிறார். பாருங்க, எவ்வளோ ஒரு கொடுமையான அனுபவத்தை இந்த யாக்கோபு சந்தித்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் இத்தனை வருஷ காலமாக நான் இந்த குடும்பத்தில் வாக்குப்பட்டு இவ்வளவு நான் கடினமாக நான் இருக்கிறேனே, ஆனால் யார் என்னை புரிஞ்சுக்கொள்ளலையே, என்னை ரொம்ப கொடூரமாக நடத்துகிறாங்க அப்படிங்க நினைக்கிறீங்களா? அதே மாதிரி ஒரு கொடூரமான ஆள்கிட்ட தான் இந்த யாக்கோபு மாட்டிக்கொண்டார். அவருடைய மாமனார் பெயர் பார்த்தீங்கன்னா லாபான். லாபான் என்றால் வெண்மை போன்றவன் என்று அர்த்தம். லைக் ஒயிட்னஸ், வெண்மை போன்றவன் என்று அர்த்தம். அவனுடைய செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையாக இருக்கும், வெண்மையாகவே இருக்கும். யாருமே யாக்கோபு ஒரு புகார் யார்ட்டே சொன்னால் கூட, எப்பா ஓ மாமனார் அப்படி பண்ணுவாரா, அவர் எப்பேற்பட்ட மனுஷன், அவன் எவ்வளோ நல்ல மனுஷன். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? இந்த லாபானை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 29 இருந்து 30 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையிலே இருந்த அந்த மனிதனிடத்திற்கு ஓடினான். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னென்னபடி அந்த மனிதன் என்னோடு பேசினான் என்று தன் சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். பாருங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய
ஊழியக்காரனாகிய எலியேசருக்கு ஒரு கட்டளை எடுக்கிறாப்புல, நீ போய் பத்தான் அரண்ல இருக்கிற என்னுடைய சொந்தக்காரங்களில் ஒருத்தராகிய பெத்துவேலுடைய பிள்ளையாகிய ரெபேக்கால போய் நீ வந்து பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல போதும் பார்த்தீங்கன்னா, எலியேசர் வந்து நிறையா பொன் வெகுமதிகளோடு ஜுவல்ஸோடு ஒட்டகங்களோடு போகிறாரு. அங்கே ரெபேக்கால பார்க்குறாரு. ரெபேக்காலுக்கு வந்து சில கிஃப்ட்ஸை கொடுக்குறாரு. அப்போ இந்த ரெபேக்கால் இந்த லாபான்ட்ட சொல்ல போது இந்த லாபானுடைய எண்ணங்கள் எல்லாமே ரெபேக்கால் கையில் இருந்த அந்த காதணிகளும் அந்த கிஃப்ட்ஸும் தான் இருந்தது. பிரியமானவர்களே, பாருங்க, ஹவு கிரீடி ஹி வாஸ், எவ்வளோ பொருளாசைக்காரனாகிய இந்த லாபான் இருக்கிறான். ஃபுல்லாமே மணி மைண்டட் பர்சன். பாருங்க, எலியேசர் கொடுத்த அந்த கிஃப்டை தான் அவனுக்கு ரொம்ப நோக்கமாக இருக்கிறது. பாருங்க, கொஞ்சம் சில பேர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, பணக்காரர்கள்ட்ட வித்தியாசமாக பேசுவாங்க, ஏழைகள்கிட்ட வித்தியாசமாக பேசுவாங்க. யாராச்சும் நன்மை செய்கிறவர்களாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் நல்ல சிரித்த முகத்தோடு பேசுவாங்க, நன்மை செய்யாதவங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த குணம் தாங்க இந்த லாபானுடைய குணம். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? 31ஆம் வசனம். அப்பொழுது அவன், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். இந்த வார்த்தை உண்மையிலே இருதயத்திலிருந்து தான் வந்துச்சா? கிடையாது. இந்த வார்த்தை எதை நிமித்தமாக வருகிறது? அவர் வந்து ஒரு பெரிய செல்வந்தர், அவர் கையில் வந்து நல்லா பொண்ணு வெள்ளியும் இருக்குது, நல்லா காதணிகள், நல்லா ஜுவல்ஸ் இருக்குது. இதை பார்த்த உடனே தான் இந்த வார்த்தை இந்த லாபானுக்கு எப்படி வருது? வெண்மை போல நடிக்கிறான். பாருங்க, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என்ன ஒரு மாஸ்டர் ஆஃப் ஸ்கீம் அப்படி சொல்லலாம், ஸ்கீமர்னு சொல்லலாம். பாருங்க, என்ன ஒரு கன்னிங் ஃபெல்லோ. இதுதான் லாபானுடைய நேச்சர். இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மாலையில் ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்மகிட்ட நல்ல பணங்கள், நம்மகிட்ட புகழ், நம்மகிட்ட சில நன்மையான காரியங்கள் இருக்க போது நம்மகிட்ட ரொம்ப லாபானை போன்று நல்ல நீங்கள் தான் ஆண்டவர் எங்கிட்ட சொன்னார் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் நம்மகிட்ட ஒரு மாதிரி ஒரு டவுன்ஃபாலான காரியத்தில் இருக்க போதும் நம்மளை கண்டாலே அவங்க பேச மாட்டாங்க, நம்மளுக்கு விரோதமாக பேசக்கூடிய ஆட்கள். இதுதான் லாபான் போன்ற ஆட்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு மனிதன்ட்ட தான் இந்த யாக்கோபு சிக்கி தவித்து கொண்டிருந்தார் 20 வருஷமாக. இந்த லாபான்ட்ட இருக்கிற இன்னொரு கெட்ட குணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சில டைம் பார்த்தீங்கன்னா தடை செய்வான். நம்மளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த லாபானுடைய கேரக்டர். அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 55-56 நம்ம பார்க்கலாம். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு எலியேசர், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்கிற, நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமான இடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். பாருங்க, ஈசாக்குக்கு ரெபேக்கால் எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ ரெபேக்கால் போகணும். ரெபேக்கால் ரெடியா இருக்கிறாங்க. புருஷனுடைய வீட்டிற்கு போகிறதுக்கு 700 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊருக்கு பெயர்சேபாவுக்கு போகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனால் அங்கே தடையாய் இருப்பது லாபானும் அவனுடைய தாயாரும். கர்த்தருடைய சில காரியங்களுக்கு இந்த லாபானின் ஆவிகள் தடையாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த நிறைய லாபான்கள் இருக்கிறாங்க, கர்த்தருடைய செயல்களுக்கு தடையா இருக்கிறாங்க. எலியேசர் சொல்றான், கர்த்தரே ஆசீர்வதிக்க போது நீ எதற்கு நீ தடையா இருக்கிற? இந்த யாக்கோபோடைய இந்த பரிதாப நிலையை நீங்க பாருங்களேன். கெஞ்சிரான் பாருங்க, லாபான்ட சொந்த மாமனார்ட்ட கெஞ்சிரான். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25-26. ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, மருமகன் மாமனார் நோக்கி பேசுகிறான் பாருங்க, நான் என் ஸ்நானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும், நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன், நான் உம்மிடத்தில் செய்வித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். பாருங்க, he pleaded to லாபான். யாக்கோபினிடம் அவன் கெஞ்சுறான், ஒரு பெட்டிஷன் வைக்கிறான், என்னைய நீ போக விடு, என் பிள்ளைங்களை போக விடு, என் மனைவியை போக விடு, இத்தனை வருஷமாக நான் உனக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்துட்டேன், இனிமேல் நான் என்னுடைய வீட்டிற்கு என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் சம்பாதிக்கணும். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு நுகத்தடியில் இந்த யாக்கோபு சிக்கி கொண்டார். பத்தான் அரான், அதான் லாபான் ஊருக்கு பேர் பத்தான் அரான். பத்தான் அரான் என்றால் நுகத்தடி என்று அர்த்தம். உள்ளுக்கு ஒருத்தன் மாட்டிக்கிட்டானா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், எந்த மனுஷனாலும் அது தப்பிக்கவே முடியாது. லாபானுடைய செல்ஃபிஷ் தானம் பாருங்க, தான் மருமகன் இவ்வளோ தூரம் கெஞ்சிறாரு பார்த்தீங்களா, என் பொண்டாட்டியை கொடுப்பா, என்னுடைய பிள்ளைங்களை கொடு அப்படின்ட்டு. அதுக்கு என்ன சொல்றாரு, என்ன ரிப்ளை பண்றாரு பாருங்க. அதே ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று
குறிப்பினால் அறிந்தேன். லாபானுக்கு நல்லா தெரியும் இந்த ஆசீர்வாதம் யாக்கோபினுடைய தேவனால் தான் வந்தது. அதனால யாக்கோபு இருக்க நம்ம கூட இருக்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு சுயநலம் பாருங்க. நீ இருப்பா, நான் உனக்கு என் பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறேன், என்னுடைய பேரம்பேத்திகளை எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நீ கூடயே இரு, நான் உனக்கு என்ன நான் துரோகம் பண்ணேன். அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும் பாருங்க. இதுல யாக்கோப லாபான் எத்தனை முறை ஏமாத்தினான்னு பாருங்க. ஆதியாகமம் 31 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட, அதாவது லாபானுடைய பிள்ளைங்கிட்ட சொல்றான், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. பாருங்க, 10 முறை மாத்தினானா. புள்ளி உள்ள ஒரு ஆடை நீ கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே புள்ளி உள்ள ஆடை கொண்டு வருவாரு. உடனே லாபன் சொல்வாரு, இல்லையே நான் உன்ட்ட புள்ளியும் வரியும்லாம் கேட்டேன், எப்படி நீ புள்ளியை கொண்டு வந்த, நீ அந்த ஆடை எனக்கு கொடுத்துரு. அடுத்து கொஞ்சம் வரியும் புள்ளியும் உள்ள ஆடுனா, இல்லையே இந்த கலப்பு நிறமுள்ள ஆடலாம் நான் உன்ட்ட கேட்டேன். இப்படின்னு பாருங்க 10 முறை சம்பளத்தை மாற்றினானா. இது ஒரு வசனத்துல மாற்றம் இல்லை, அடுத்த வசனத்தை சொல்லிட்டு பாருங்க. அதே அதிகாரம் 41 வசனம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் நான் இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். நீங்க ஒருவேளை ஐடி கம்பெனியில வேலை பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நீங்க இருக்கலாம். உங்க ஹெச்ஆர் 10 முறை உங்க சொன்ன சம்பளத்தை கொடுக்காம ஒரு சாதாரண சம்பளத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. நான் ஒரு நிறுவனத்தில் இருக்க போது எனக்கு செட் சேலரிஸ் கொடுக்காம அவங்க ரொம்ப ஒரு கம்மியான சேலரி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் சிஇஓ லெவலுக்கு நான் மெயில் போட்டேன். எனக்கு சொன்ன சம்பளத்தை நீங்கள் கொடுங்க, இன்டர்வியூவில் நீங்கள் என்ன பேசுறீங்களோ அந்த சம்பளத்தை கொடுங்களேன். நான் சிங்கப்பூர் மலேசியா தேசத்தில் ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக ஹெச்ஆர் ஆஃபீஸராக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆயில் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு ஹெச்ஆராக இருக்க போதும் இந்த இன்ஜினியர்ஸ்க்கு குவாலிட்டி பீப்புளுக்கு என்னென்ன சம்பளம் தரணும் எல்லாமே ஒரு லிஸ்ட் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சம்பளத்தை கொடுப்போம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில். அப்போது சொன்ன சம்பளத்துக்கும் கொடுக்குற சம்பளமும் வித்தியாசமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தாங்க அந்த காலத்திலே இந்த லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றிருக்கிறாரு. நோ ஒன் ஃபார் ஜேக்கப் பட் ஆல் மென் ஃபார் லாபான் ஒன்லி. எல்லா மனுஷர்களும் லாபான்கிட்ட தான் சகவாசமாக இருக்கிறார்கள், யாக்கோபுகிட்ட யாருமே இல்லை. ஏன்னா அது லாபானுடைய ஊர். பத்தானாரான் லாபானுடைய ஊர். ஒருவேளை யாக்கோபு மற்றவங்ககிட்ட பேருக்கலாம், எனக்கு கொஞ்சம் நியாயம் செய்யுங்களேன், என் மாமனார் இப்படி என்னைய பண்ணுற நியாயம் செய்யுங்களேன். இல்லைப்பா, உன் மாமனார் எவ்வளோ நல்லவர், அவர் என்ன உனக்கு என்னத்தை குறை வச்சிருக்கிறாரு, உனக்கு நீ என்ன கஷ்டமாக படுற, உனக்கு எவ்வளோ அழகாக உன்னை வச்சிருக்கிறாரு, வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே? ஆனால் பாருங்க, அந்த கவலை, அந்த கூக்குரல், அது கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும் பிரியமானவர்களே. ஒரு காலத்தில் இந்த யாக்கோபு எப்படி தெரியுமா இருந்தார்? இந்த 20 வருட காலத்தில் அவருடைய கேரக்டர் எவ்வளோ சேஞ்ச் ஆகி தெரியுமா? 20 வருடம் முன்பாக பெயர்சபாவிலிருந்து பத்தானாரானுக்கு ஒன்றியாக போன அந்த மனுஷன் பாருங்க, ஒன்றியாகி போய் அந்த பத்தானாரான் ரீச் பண்ண போதும் ராகேல் தன்னுடைய ஆடுகளுக்கும் அந்த மேய்ப்பர்களுடைய ஆடுகளுக்கும் வாக்குவாதம் பண்ண போதும் இந்த யாக்கோபு அந்த மேய்ப்பர்களை எதிர்த்து போரிட்டான் பிரியமானவர்களே. அதே போல அந்த ஒத்த ஆள நின்று அந்த கிணற்றினுடைய கல்லை புரட்டி போட்டு ராகேலுடைய ஆடுகளுக்கு இவன் தண்ணீரை கொடுத்தான். அதுக்கப்புறம் ராகேல்கிட்ட போல்டா சொல்றாரு, நான் தான் அவனுடைய அத்தை பையன் யாக்கோபு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால லாபான்ட்ட போகும்போது லாபான்ட்ட எல்லா காரியத்தையும் அவர் சொல்றாரு பாருங்க. இப்படி தைரியசாலியாக இருந்த யாக்கோபு, இப்படி சமார்த்தியசாலியாக இருந்த யாக்கோபு, எல்லாத்தையுமே சிங்கிள் ஹேண்டடா செய்கிற அந்த யாக்கோபு அதற்கு பிறகு 20 வருடங்களாக ஒரு மனிதன்ட்ட மாட்டிக்கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் தனியாளாக ஹேண்டில் பண்ற யாக்கோபு அவருக்கு தெரியல, அடுத்த 20 வருஷம் நான் ஒரு மனிதனிடம் மாட்டிக்கொண்டு தவிப்பேன் என்று. During this 20 years Jacob would experience many painful trials in Laban's household, but in the end he would become God's man to accomplish God's will, my friend. ஆம்பிரியமானவர்களே, இந்த 20 வருடம் ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இந்த யாக்கோபு போனாலுமே முடிவில் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்காக, தம்முடைய ஒரு சித்தத்திற்காக அவனை தெரிந்து கொண்டு அவனுடைய குணாதிசயங்களை மாற்றினார். பிரியமான, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, நான் போகிற பாதையில யாருமே இல்லையே, ஆண்டவர் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறார், இப்படிதான் 20 வருஷமா யாக்கோபு நடத்தி கொண்டிருந்தார். ஆனா ஒரு நாள் வந்தது பிரியமானவர்களே. ஆதியாகமம் 31 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம். அப்பொழுது அவர், கர்த்தர் பேசுறார் பாருங்க, உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுமுள்ளுமாய் இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன்.
ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யாக்கோபே, லாபான் உனக்கு செய்கிற எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்திற்கு தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். பாருங்க, ஆண்டவர் அங்க இருந்து அவருக்கு சில அட்வைஸை பண்றார். பாருங்க, நீ கவலைப்படாத யாக்கோபு, இந்த 20 வருட காலமாக லாபான் உனக்கு என்னென்ன செய்தாரோ அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். பிரியமானவர்களே, மகனே, ஒருவேளை இன்னைக்கு நீ போகிற காரியம் யாருமே நீ பார்க்கலையே, என்னுடைய வேலை ஸ்தலத்தை இவ்வளவு நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன்னு யாருமே பார்க்கலையே நீ நினைத்து கொண்டிருந்தால் இந்த செய்தி உனக்கு மட்டும்தான். கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் லாபான் செய்த எல்லா அக்கிரமத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போல கர்த்தர் யாக்கோபுக்கு நேரிட்ட எல்லா துன்பத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். ஆதியாகமம் 31 அதிகாரம் 24 வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசனாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. See, the Lord rebuked Laban. லாபான ஆண்டவர் கடிந்து கொள்றாரு. நீ அவனை போக விடு, நீ நன்மைக்கு பதில் நீ தீமை செஞ்சனா நீ செத்த. பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்காக இறங்கி அவர் பூமியில் யுத்தம் செய்கிறார். அவர் நம்மளுக்காக வழக்காடுகிறார். பிரியமானவர்களே, 29 வசனம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. லாபான் சொல்றாரு. பாருங்க, என்ன ஒரு மனுஷன், இருக்கிறதுலே ஒரு மோசமான ஆள்லாம் லாபானா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பாருங்க, சில பேர் தீமையில இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே தெரிஞ்ச தீமைன்ட்டு. ஆனால் அந்த தீமை இல்லாமல் நன்மை இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சருங்கிற. பிளாக்னா பிளாக்னு சொல்லிடலாம், ஒயிட்னா ஒயிட் சொல்லிடலாம். ஆனால் பிளாக்கும் ஒயிட்டும் கலந்த ஆஷ் இருக்குல்ல, ஆஷ் தான் ரொம்ப டேஞ்சர். லாபான் பாருங்க, உனக்கு தீமை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆங்கிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடு பேசினார். இப்பேற்பட்ட ஆள்களிடமிருந்து மனுஷன் காப்பாற்ற முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் தான் காப்பாற்ற முடியும். அதே 31 அதிகாரம் 42 வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரிய வரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். பாருங்க, யாக்கோபு சொல்றான், என் தேவன் மட்டும் உன்ட்ட வரலன்னா நிச்சயமா நீ என்னை வெறுமையாக தான் அனுப்பியிருப்ப லாபான். ஆனால் ஆண்டவர் வெறுமையாக அனுப்பல. ஆண்டவர் 2 பரிவாரங்களோடு சீரும் சிறப்புமாக அனுப்பினார். பிரியமானவர்களே, இந்த 20 வருட காலமாக அவன் வாழ்க்கையில் சூரியன் உதித்ததாகவே சரித்திரம் இல்லை, சூரியன் அஸ்தமிக்கிறது. இந்த சம்பவம் ஆவியானவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுறாரு. பாருங்க, பெயர் சபாவிலிருந்து 10 அரண்மனைக்கு போகிறதுக்கு 700 கிலோமீட்டர், நடுவில் பார்த்தீங்கன்னா 70வது கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பெத்தேல் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு வருகிறது. அங்கே தான் தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. பாருங்க, ஆதியாகமம் 28 அதிகாரம் 10 முதல் 11 வரை. யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி. பாருங்க, அன்றைக்கு சூரியன் அஸ்தமித்தது, 20 வருஷமாக சூரியன் உதிக்கவே இல்லைங்க. The sun sets at Bethel. அவன் வாழ்க்கையிலையும் சூரியன் உதித்த சரித்திரமே இல்லை. 20 வருடம் கழித்து ஆதியாகமம் 32 அதிகாரம் 30 வசனம் 31 வசனம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. 20 வருடம் கழித்து அவன் 10 அரண்லேருந்து பெயர் சபாக்கு வரப்போதும் அதே இடத்துக்கு வந்தார். பாருங்க, பெனியேலில் த சன் ரோஸ், சூரியன் உதயமாயிற்று. அவன் வாழ்க்கையிலையும் சூரியன் உதயமாயிற்று. நிச்சயமாகவே நீதியின் சூரியன் உங்கள் மத்தியில் உதிக்கும். பிரியமானவர்களே, ஒருவேளை என் வாழ்க்கையில் பல வருடங்களாக நீதி கிடைக்காம இருக்குது, கோர்ட்டு கேஸில் நீதி கிடைக்காம இருக்குது, வழக்கில் நீதி கிடைக்காம இருக்குது, என்னுடைய இடத்தை அபகரிச்சிட்டாங்க பிரதர், அதில் எனக்கு நீதி கிடைக்கல நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நிச்சயமாகவே இந்த வீடியோவை பார்த்துருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டியின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். God bless you. Bye from Timan.